குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை எண்ணப்படிதான் வாழ்வு. ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் தினமும் ஊர் எல்லையில் இருக்கிற காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி அதை மக்கள்கிட்ட விற்று வர பணத்தில் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் காட்டில் வழக்கமாக அவன் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப களைப்பாக இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த மரத்தடியில் போய் படுத்தான். அந்த மரம் கற்பக விருட்சக மரம். அது நினைக்கிறதெல்லாம் கொடுக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. படுத்தவன் இப்போ ஒரு கட்டிலும் மெத்தையும் இருந்தா நல்லா சுகமா தூங்கலாமே அப்படின்னு நினைச்சான். நினைச்ச உடனே ஒரு கட்டிலும் மெத்தையும் அந்த மரத்தடியில் வந்திருந்தது. இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த கட்டிலில் சுகமாக படுத்துக்கிட்டான். படுத்துட்டு இருக்கும்போதே ரொம்ப களைப்பா இருக்கே, நமக்கு பணிவிட செய்ய யாராவது வேலையாள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சான். யோசிச்ச அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ஒரு பணியாள் வந்தாரு. வந்து இவன் கேட்குற உதவிகள்லாம் பண்ணாரு. ரொம்ப பசிக்குதே, வகை வகையான சாப்பாடு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. யோசிச்ச உடனே வகை வகையான சாப்பாடு வந்தது. திருப்தியாக சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு படுத்தான். மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படுத்த உடனே அவன் மனசு கண்டதை யோசிக்க ஆரம்பிச்சுது. அப்போ என்ன யோசிச்சான் அப்படின்னாக்கா, ஐயையோ, காட்டில் நம்ம தனியாக இருக்கோமே, இந்த நேரத்தில் சிங்கம் இங்கே வந்து நம்மளை கொன்னுடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சான். அவ்வளவுதான். அடுத்த நொடி அங்கே ஒரு கோவமான சிங்கம் அவன் பக்கத்தில் வந்து அவனை அடித்து சாப்பிட்டுருச்சு. இதோட இந்த கதை முடியுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நம்மளோட எண்ணத்துக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதனால் எப்பவுமே நம்மளோட எண்ணங்கள் ரொம்ப உயர்ந்ததாகவும் சிறப்பானதாகவும் இருக்கணும். தீய எண்ணங்களை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கே தீமையாக தான் முடியும். சரி குழந்தைகளே, இன்னொரு கதையில் பார்க்கலாமா?